சுரேன் வணக்கம். வணக்கம். முதல்ல இன்னைக்கு அதாவது எல்லாரும் இந்நாட்டு மன்னர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அவ்வளவு சாத்தியம் இல்லை. ஆனா சேலத்துல சிலுவம்பாளையம் அப்படின்ற கிராமத்துல பிறந்த ஒரு விவசாயி, ஒரு வெள்ள மண்டி வியாபாரி, அதுக்கப்புறம் கிளை செயலாளராக தன்னுடைய பயணத்தை தொடங்கி ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக மாறி முதலமைச்சராக மாறி, அது 2017 இந்த இயக்கம் அழிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இது செத்தது தான், இனிமே எழவே முடியாது அப்படின்ட்டுலாம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்த சமயத்துல 9 வருஷம் எதிரிங்க எதிரில மட்டும் இருந்தா பரவாயில்ல, சுத்தி வெறும் எதிரியா துரோகியா கூட இருக்கிறவங்க யாரு, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா, இல்ல நம்ம ஏமாந்தா நம்மளை போற்றலாம்னு நினைக்கிறவங்களா, எதுவுமே தெரியாம 9 வருஷம் நெருப்பாற்றில் நீச்சல் போட்டு அதிமுக அப்படிங்கிற அந்த அமைப்பை கரையத்தை இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிற ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவருக்கு அதுக்குதான் முதல்ல பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எனக்கு நிறைய தலைவர்களை நான் பார்த்துருக்கேன். ஐ மீன் நேரில் பார்த்ததில்லை, எல்லாரையுமே நம்ம செய்திகளில் பார்த்துருக்கோம். ஒருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிரீடமாகட்டும், இல்லை இந்த உட்கார்ற இந்த சிம்மாசனம் த்ரோன் அதுவாகட்டும், மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பஞ்சு மெத்தை மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த மனிதருக்கு மட்டும் அது எப்பயுமே முள்படுக்கை தான். ஒரு நாளும் அவர் அதிகாரத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தாலும் அது அவருக்கு முள்படுக்கை தான். தலையில கிரீடம் அரசன்னு வச்சாலும் அது முள் கிரீடம் தான். அப்படி இழுத்து பிடிச்சி எனக்கு அவர்கிட்ட பர்சனலா நான் பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, அவரை தோற்கடிக்க முடியும், ஆனா அவரை வீழ்த்த முடியாது. அந்த அந்த ஒரு விடாமுயற்சி இருக்குல்ல பிரதர், என்ன ஆனாலும் அந்த கடைசி ஸ்ட்ரெச் வரைக்கும் விடாம பிடிக்கிற அந்த ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். மாற்று கருத்துக்கள் இருக்கும், ஒரு கட்சினா 4 விமர்சனங்கள் இருக்கும், ஒரு தலைவர்னா விமர்சனங்கள் இருக்கும். ஆனா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒருத்தர்கிட்டயும் ஜெயலலிதா அவர்கள்ட்ட ஒண்ணு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி சொல்றேன். ஸ்பெஷலா நான் நிறைய நேரங்கள்ல பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். எல்லாருமே அவரை அடிமை சாமி, காலில் விழுந்தவர் அப்படி சொல்லுவாங்க. இல்ல அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ எடப்பாடியார் அவர் ஒன்றும் ஒரு அரசியல் பின்னணியிலேருந்து வந்தவர் கிடையாது. அதனாலதான் இவங்களுக்கு கடுப்பு. ஏன்னா முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா அரசியல் பின்னணியிலேருந்து வந்தவங்க தான். ஆல்மோஸ்ட் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் சிமிலரா தான் இருக்கும் அங்கேயும் இங்கேயும். ஆனா இவருக்கு ஒரு அரசியல், இவர் ஒன்றும் அவங்க அப்பா அரசியல்வாதி கிடையாது, தாத்தா அரசியல்வாதி கிடையாது. இவரா வந்தாரு, இவரா இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அதனால இந்த விமர்சனங்கள் மத்தவங்க ஈஸியா வைப்பாங்க. வார்த்தைக்கு வார்த்தை நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா, நீ எல்லாம் தலைவர் ஆகலாமா, நீ எல்லாம் யாரு, இந்த நீ எல்லாம்ன்றதே பாத்தீங்கன்னா ஒருத்தனை தாழ்த்தி பேசுறாங்க. அந்த வார்த்தையவே கேட்டு 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 9 வருஷம் நின்னுவர் 1,34,00,000 வாக்குகள் அந்த கூட்டணி வாங்கியிருக்காரு. ரைட், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை பிரதர், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, என்ன போயிட்டு இருக்கு? இல்ல அது ரெண்டா பிரியுது. வழக்கம் போல இந்த நியூஸ் தான் தெரியுமே. கடந்த 5 வருஷம் என்ன பண்ணாங்களோ, 2ஆ போச்சு 3ஆ போச்சு, நான் அதே தான் இப்ப திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா மற்ற விஷயத்தெல்லாம் தாண்டி அதிமுக நாசமா போனோம்னா ஃபோக்கஸ் பண்றதுக்கு மீடியா ரெடியா இருக்கு. அது திமுகவும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இதுல என்னன்னா ஒரு செட்டு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் அவர்கள். ஆமா, அந்த இது முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர், அவர் பக்கம் ஒரு குரூப் ஆஃப் எம்எல்ஏ, எடப்பாடி அவர்கள் பக்கம் ஒரு குரூப் ஆஃப் எம்எல்ஏ. கரண்ட்லி எவ்வளவு பேர் இருக்கிறதா சொல்றாங்க? கரண்ட்லி சம்மர் அரௌண்ட் 30 எஸ்பிவி சைட்ல, எஸ்பிவி சிவிஎஸ் சைட்ல, ஒரு சைட்ல ஒரு 17 பேர் இருக்கதா பேசிக்கிறாங்க இப்போதைக்கு. ஓகே, சோ அந்த 32 பேரோட இவங்க போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆமா, அவங்களுக்கு கட்சி தாவல். இவங்க 2 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூவும் நான் எப்படி சொல்ல வரேன்னா, 2 பேர் மாத்தி பழி போட்டுட்டு இருக்காங்க. இவங்க அவரு சிவிஎஸ் என்ன இன்டர்வியூல சொல்லியிருக்காருன்னா, திமுகவோட இவர் சமரசம் பண்றதுக்கு தயாரா இருந்தாரு, நாங்களாம் அதிர்ச்சிக்குள்ளானோம், ஷாக்கிங் ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது அதிமுகவே அழிஞ்சு விடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு அறிக்கை பார்த்தீங்க அதிமுக அஃபிஷியல் பேஜ்ல அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை, அது ஒரு ரூமரு. அதை வச்சு நீங்க பழி போட்டு பதவிக்காக போறீங்கன்னு மாத்தி பேசுறாங்க. உண்மை எது பொய் எதுங்கிறது நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதாவது பிரதர், உண்மை பொய் அப்படிங்கறத விட நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, வென்றவன் சொல்வதே வேத வாக்குன்னு சொல்லுவாங்க. நீ ஜெயிச்சுட்டு என்ன சொன்னாலும், நீ உழைக்காமையே ஜெயிச்சிட்டாலும் உன் வெற்றி, நீ ஜெயிச்சிட்டன்றதுக்காகவே நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்லுவாங்க. ஆனா நீ கடுமையான எஃபர்ட் போட்டு உயிரை கொடுத்து உழைச்சும் கூட தோத்துட்டேன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. இதுதான் சமூகத்துடைய தோல்விங்கிறது. ஒரு தோல்வி நம்ம பெருந்தோல்வி அதெல்லாம் ஏத்துக்கிறோமோ இல்லையோ, கண்டினியூஸ் தோல்வி இருக்கு பாத்தீங்களா, அது இந்த எலெக்ஷனும் தோல்வியாங்கிற ஒரு கோபம் ஒரு கேங் கிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கேங் தான் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் வேலைக்கு நாங்க போறேன் அப்படின்னு சொல்லுது. சரி, நான் ஒண்ணு சும்மா என்னுடைய புரிதலுக்காக கேட்கறேன். இந்த எலெக்ஷனும் தோல்விதான் இல்லைன்னு சொல்ல,
பட் இந்த மனுஷன் இல்லைன்னா முதல்ல இந்த கட்சி இந்த ஷேப்ல இருந்திருக்குமா இன்னைக்கு? தோத்ததை விடுங்கப்பா, இந்த கட்சி இருந்திருக்குமா? அது ஒரு கேள்வி. எத்தனை இலையா பிச்சுட்டு போயிருக்கும், இலை ஒரு பக்கம், இந்த பக்கம் இன்னொரு இலை ஒரு பக்கம், காம்பு இன்னொரு பக்கம் சொல்லி இந்த கட்சியே இருந்திருக்காது. குறைஞ்சபட்சம் இது ஒரு கட்சியாவாச்சும் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இபிஎஸ் அவர்கள் தான் காரணம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இது வந்து எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சு அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளவு நாள் எடுத்துட்டு போறதுக்கு அவர் ஒரு பெரிய கண்டிப்பா அவர் தான் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ஆனா ஒரு கட்சினா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கணுங்க, அதான் ஹெல்த்தி. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்குள்ள ஒரு முடிவு வரும், ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு இதுதான் பார்க்க ஒரு அரசியல் கட்சி இதுதான் தான் பண்ணணும். அவங்களுக்குள்ள ஒரு பேசி இது தப்பு அது சரின்னு சொல்லி ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வரணும். ஆனா அப்படிதான் பாக்குறேன். இது என்னதான் சலசலப்பு இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு அவங்க எடுப்பாங்க. 2017 இருந்து இது இருந்துதான் இருக்கு. எத்தனை பஞ்சாயத்து பல வருஷம் டெக்கேடா இருக்கு இது. இப்போ எம்ஜிஆர் மறைவப்ப அந்த ஜே அணி அந்த அணி அந்த மாதிரி அந்த பிரிவுல இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இது ஓபிஎஸ் இபிஎஸ் அதுக்கப்புறம் இபிஎஸ் அதுக்கப்புறம் இந்த சைட்ல ஒரு கிளை அந்த சைட்ல ஒரு கிளை அப்படின்னு சொல்லி இன்னொரு அண்ணன் அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. புரியுது. இப்போ இபிஎஸ் ரிட்டையர்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு செக்டார் பேசிட்டு இருக்காங்க எல்லா தரப்புலையும். நான் வந்து அதிமுக தரப்புலன்னு சொல்ல மாட்டேன், நிறைய தரப்புல சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, அவர் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய கேரக்டரா? இல்ல நான் உங்களுக்கே தெரியும், நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருக்கோம். அவர் ரிட்டையர்ட் ஆக மாட்டார். வெரி ஸ்ட்ராங் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான். ஏன்னா நீ ரிட்டையர்ட் ஆகுன்னு சொன்னா நீ யார் என்ன ரிட்டையர்ட் ஆகுன்னு சொல்றது கேட்குற ஆளு, சரியா? அதுவும் உங்களுக்கு உழைப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் இந்த வயசு 72 இயர்ஸ் ஓல்டு, பெரிய இதுதான். அவர் எனர்ஜி எங்கேருந்து தான் வருதுன்னு நானும் ஆச்சரியப்பட்டிருக்கேன். கண்டினியூஸ் எனர்ஜி. அவர் ரிட்டையர்லாம் ஆக மாட்டார். எம்எல்ஏங்க, அவர் எங்க ரிட்டையர் ஆகணும்? அதுவும் அதிக வாக்கு இதுல வந்து ஜெயிச்சிருக்காரு. அதாவது ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு அப்படிதான் இது கடைசி எலெக்ஷன் ஆல்ரெடி அவருது அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டு சேலத்துல இருந்துட்டு அப்படியே அவருடைய வாழ்க்கையை பார்க்கட்டும்ன்ற மாதிரி சொல்றாங்கல்ல. ரிட்டையர்ட் ஆகலாம் யாரும் சொல்ல தகுதியே கிடையாதுன்னு நான் பாக்குறேன். ரிட்டையர்ட் உட்காருலாம் சொல்ல முடியாது. ஜெனரல் செக்ரட்டரில இருந்து வெளில வரணுமா வெளில வரேன். ஆனா கட்சியில நான் ஒரு சீனியர் தான், நான் ஒரு சிஎம் வேற, சரியா? அதெல்லாம் எப்படி சிஎம்மா இருந்தவர் வந்து நீ ரிட்டையர்ட் ஆகும்னு சொல்ல முடியும்? அவர் ஜெனரல் செக்ரட்டரி இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது பொதுக்குழு தான். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து சிவி சண்முகம் பொதுக்குழு கூட்டி நம்ம ஆரோக்கியமா விவாதிப்போம் அவங்க சொல்றதே. அதுக்கான மீனிங் நான் என்னன்னு பாக்குறேன்னா, ஜெனரல் செக்ரட்டரியா இனிமே நீங்க தொடரணுமா வேணாவா அப்படிங்கறத நம்ம மெஜாரிட்டி எத்தனை பேர் என்ன சொல்றாங்கறத பொறுத்து முடிவெடுப்போம் தான் இண்டிகேஷன் கொடுக்குறாங்களோன்னு நான் பாக்குறேன். பிரதர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். இது எப்பவுமே ஒரு கட்சியில ஒரு 2 பேர் 3 பேர்னா ஒரு சில குரூப்புக்கு ஒருத்தரை பிடிக்கும், ஒரு சில பேருக்கு அந்த இன்னொருத்தரை பிடிக்காது. அதனால அவங்க தொண்டர்கள்லாம் என்ன விருப்பப்படுறாங்க அதை பண்ணிட்டு போறதுதான் பெஸ்ட். அந்த விருப்பத்தின் படிதான் எடப்பாடியாரே ஜெனரல் செக்ரட்டரி ஆனாரு. ஆமா, அப்படிதான் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதே ப்ராசஸ் திருப்பி கண்டினியூ பண்ணி கட்சிக்கு என்ன நலனோ கோயிங் ஃபார்வர்ட் ஃபியூச்சர்ல கட்சிக்கு என்னென்னலாம் பயன் இருக்கு அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்க முடிவெடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஸோ இது வந்து நான் ட்விட்டரில் பார்த்தேன். உண்மையிலே இந்த இடத்துல எனக்கு ஏடிஎம்கே கேடர்ஸை பார்க்கும்போது தான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. மற்றவங்களாம் விடுங்க, அரசியல்வாதிகளை விடுங்க, அதாவது பதவியில் இருக்கிறவங்களை விடுங்க, எல்லாம் சம்பாதிச்சிருப்பாங்க அனுபவிச்சிருப்பாங்க, 2 தரப்பையுமே விட்டுருங்க. இந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல, இந்த ரெட்டை இலை அப்படின்றதுக்காகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்றதுக்காகவும் இருந்த அந்த அதிமுக தொண்டர்களை பார்க்க அப்படியே பெயின்ஃபுல்லா இருக்கு. சில பேர்லாம் போட்டு அழுவுறத பார்க்கும்போது போஸ்ட்லாம் போட்டு, தாய் இல்லாத பிள்ளைங்க மாதிரி எங்களை விட்டுட்டு போயிட்டேம்மா, ஏமா எங்களை விட்டுட்டு போனேன், நாங்க எத்தனை பேர்கிட்ட இன்னும் நாங்க எவ்வளவு பாக்குறது அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களை ரிமெம்பர் பண்ணி ஃபீல் இல்லை. நான் எனக்கும் அதிமுக நான் சப்போர்ட் பண்ணா அதுக்கு முக்கியமான காரணம், நான் அந்த பீரியட்ல வளர்ந்த பையன் தான். ஜெயலலிதா அவர்கள் கவர்மெண்ட்டை பார்த்து வளர்ந்த பையன் தான். அவங்களும் எஜுகேஷன் சிஸ்டம்க்கு என்னென்னலாம் பண்ணாங்க. இப்போ இன்ஃபேக்ட் 2016 500 டாஸ்மாக் ரிமூவ் பண்ணணும்னு அவங்களும் ஒரு ஆர்டர்லாம் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. நானும் ஃபீல் பண்றேன், ஜெயலலிதான்னு ஒரு நபர் இப்போ இருந்திருந்தா பாஸ்ட் 10 வருஷத்துல அதிமுக கஷ்டப்பட்டது எங்கேயோ போயிருப்பாங்க. நேஷனல் லீடர் கூட என்ன போட்டி போட்டு இருந்திருப்பாங்க கண்டிப்பா. அதாவது நான் நம்ம வீடியோ இல்லையான்னு தெரியல, இல்லை நான் தனியாக பேசின வீடியோ இல்லையான்னு தெரியல, ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது வந்து எப்படின்னா எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். நாடோடி மண் படத்துடைய ஒரு விஷயத்துக்கு. அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆல்மோஸ்ட் தன்னுடைய அசட்ஸ் எல்லாம் போட்டு அந்த படத்தை எடுக்கிறாராம். ரிலீஸ் ஆகுறது அவ்வளோ பிரச்சனை வருது, ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறாராம், இந்த படம் எடுத்துட்டேன், இந்த படம் பேர் நாடோடி மன்னன், இந்த படம் ஜெயிச்சா நான் மன்னன், தோத்துட்டா நான் நாடோடி அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இந்த எலெக்ஷனும் இபிஎஸ் வர மாதிரி தான். இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா இபிஎஸ் மன்னன், தோற்றால் நாடோடி அப்படின்னு சொன்னேன். இப்போ இது மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. என்னன்னா இப்போ கிட்டத்தட்ட 11 எலெக்ஷன்ல 7 எலெக்ஷன்ல திமுகவை அடிச்சு தூக்கி
அதிக ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருந்து பிரைமரி ஃபோர்ஸ் தான் என்னைக்குமே அப்படிங்கிற இடத்த விட்டு கொடுக்காம இருந்து மேபி முதல் முறையா இப்போ ஒரு 33-34 எம்எல்ஏ போயிட்டு டிவிகேவோட அலைன்ஸ் வச்சு கவர்மெண்ட்ல அவங்க பார்ட் ஆஃப் த கவர்மெண்டா போயிட்டாங்கன்னா முதல் முறையா அதிமுக ஒரு செகண்டரி ஃபோர்ஸா மாறுறாங்களோ, லைக் காங்கிரஸ் ரூல் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் டிஎம்கே கூட சேர்ந்து டிஎம்கே உடைய தலைமை ஏத்துக்கிட்ட ஒரு 2ஆம் கட்ட கட்சியா மாறுது. அதிமுக அந்த திசை நோக்கி போறதுதான். இல்ல நான் அப்படி நான் பார்க்கல. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஹெவி டவுன்ஸ்லாம் வந்திருக்கு அதிமுகவுக்கு. இப்போ ஜஸ்ட் பிகாஸ் இன்கேஸ் கூட்டணி போறதுனால இவங்க வந்து ஒரு செகண்டரி பார்ட்டியா ஆவாங்கன்னு கிடையாது. புரியுதா? அது அவங்க ஏத்துக்கிட்டாங்க, சரி ஓகே அப்படின்னு. இதை வச்சு அவங்க வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணலாம். நோவே அவுட் தானே ப்ரோ. சரி ஓகே போயிட்டாங்க, ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எலெக்ஷன் விஜய்க்கு தெரியும், விஜய்க்கு விசில் விஜய், இது 2 தான் பிராண்டு. அவர் யாரை நிக்க வச்சாலும் ஜெயிப்பாருன்னு தெரியும். அவருக்கு வந்து ஒரு 60-70 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டு 150 தொகுதியில தான் நிக்கணும்ன்ற அவசியம் இருக்க போறது இல்ல. அப்போ உங்களை எங்க வைப்பாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க அவங்களோடய டிராவல் பண்ணணும்னு விரும்பினாலும் உங்களை எங்க வைப்பாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா திமுக முந்தானேத்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்ட்டு. இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு பாக்குறோம். இன்னைக்கு டிவி கேட்க அந்த நிலைமை தான். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவங்களுக்கு ஃபார்மிடபிளான அப்போனன்ட் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட எலெக்ஷன் ஒன்று வந்துச்சுன்னா உங்களை எங்க வைப்பாங்க? ஆமா இல்ல, எனக்கு ரெட்டைலைக்கு எத்தனை சீட் கிடைக்கும்? ஆமா இல்ல, நான் அப்படி பார்க்கல. இப்போ ரெட்டைலைய அதிகாரத்துல ரெட்டைலையை சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரெட்டைலையோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1, இந்த அலையன்ஸ் அவுட் சைடு சப்போர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இவங்களை நீங்க என்னைக்குமே நம்ப முடியாது. இப்போ இவங்களை மட்டும் வச்சிருந்தாருன்னா விஜய், அது எப்போ வேணாலும் அவருக்கு டூ ஆர் டை சிச்சுவேஷன் தான், எப்போ வேணாலும் கவர்மெண்ட் கலையும். அதிமுக அந்த சமயத்தில் அவர் கூட இருந்ததை அவர் ஞாபகம் வச்சுப்பாருன்னு நம்புறேன். அதுவும் இல்லாமல் அதிமுகவோட அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு உதவணும் நம்புறேன். அது அட் த சேம் டைம் ஒரு யங்ஸ்டரோட அதிமுக டிராவல் பண்ணும்போது ஆப்வியஸாக ஒரு ஏடிஎம்கே ஆஸ் அ பார்ட்டியா அவங்களும் யங்ஸ்டர்ஸ் நிறைய அட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸ்லோவாக அவங்களும் டெவலப் ஆவாங்கன்னு நம்புறேன் நான். தெரில, போகிற திசைகள் கணிக்க முடியாததாக தான் இருக்கு. பல இதுவும் நம்ம வந்து ஒரு தேர்ட் பர்சனாக பேசுகிறோம். அவங்க அதிமுகவும் ஜெனரல் செக்ரட்டரியும் அவங்க கட்சி தொண்டர்களும் தான் அதை வந்து சப்போர்ட் பண்ணணும் பேசுகிறேன். இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நெருப்பாற்றில் நீச்சல் போட்டு வந்த இயக்கம். அதாவது இது வரைக்கும் ஒரு 50 தடவை உடையுதுன்னு சொல்லி 50 கதை நடந்திருக்கும். ஆனால் உடையில நின்றுச்சு. ஒருவேளை இதுதான் ஃபைனல் நெயில் இந்த காஃபி, நான் தெரியல. இல்லை இதையும் தாண்டி மறுபடியும் பிரைமரி ஃபோர்ஸா வரக்கூடிய ஆண்டுகள்ல இந்த கட்சி நிக்குமா தெரியல. எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த கட்சி இருக்குன்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இல்ல ப்ரோ. நான் இன்னொன்னு என்ன பாக்குறேன்னா, ஏன் ஒரு 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 சூப்பர் ஸ்டார் ஃபேஸ், ஃபெமிலியர் ஃபேஸ், ஒரு டைனாஸ்டி ஃபேஸ் இருந்தாதான் ஒரு அரசியல் கட்சி நல்லா வருமாங்கிறது. நான் இதை ஒரு பெரிய எக்ஸாம்பிளா பாக்குறேன். ஒரு அன்னோன் ஃபேஸ், இப்போ அன்னோன் கூட கிடையாது, அவர் ஒரு அரசியல் பயணம் 50 வருஷம் 50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எடப்பாடி அவர்கள். அவர் ஒன்றும் பெரிய ரொம்ப ஃபேமஸ்லாம் கிடையாது. ஜே மாதிரியோ, எம்ஜிஆர் மாதிரியோ, விஜய் அவர்கள் மாதிரியோ, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதிக்கெலாம் இவங்களுக்குலாம் ஒரு ஃபேஸ் இருக்கு. ஆனால் இந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி நபர்கள் வந்து ஒரு சிஎம் ஆகவே முடியாதா, மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறியும் வருதுல்ல. இல்லை ப்ரோ, எண்ட் ஆஃப் த டே மக்கள் தீர்ப்பு. 1.25 கோடி பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க, 1.5 கோடி பேர் திமுக ஓட்டு போட்டிருக்காங்க, 1.25 கோடி பேர் விஜய் ஓட்டு போட்டாங்க. இவ்வளவுதான். ஸோ இது மக்கள் தீர்ப்பு. இது முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்கறதுலாம் ஒண்ணு இல்ல. மக்களை திட்டுறது தப்பு, மக்களுக்கு சாபம் வைக்கிறது தப்பு, எதுவுமே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மக்களை நேத்து கோபால் இருக்காரு பாருங்க, நம்ம கோபால் புடிச்சு திட்டுறாரு. நல்லா ஜனநாயகமா நீங்க இப்படி பாவம் பண்ணீங்க, பிரச்சனை உனக்கு, எனக்கு தெரியுது உன் பிரச்சனை என்ன. 44 நிமிஷம் செம ஃபன்னா இருந்தது எனக்கு. ஜோசப் விஜய் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீ மக்களை திட்டில எந்த பிரச்சனையும் இல்லை. அதே ஜோசப் விஜய் தப்பு பண்ணாருன்னா நாளைக்கு அவர் வேணான்னு சொல்லி அதே மக்கள் சொல்லுவாங்க. இந்த சென்டிமெண்ட்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். ஜஸ்ட் இவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்றதை மட்டும் தான் அட்ரஸ் பண்ண. அதிமுக மக்கள் பணியில இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. மக்கள் பணி சேர்ந்தா ஆதரவு கண்டிப்பா வந்திருக்குமே. எனக்கு என்னமோ அதுல கொஞ்சம் 4.5 வருஷம் இன்னும் ரொம்ப வைப்ரண்டான எதிர்கட்சியா இருந்திருக்கணும், பயங்கரமா பண்ணணும். ஆமா, நீங்க சொல்றதுதான். அந்த 4.5 வருஷம் ரொம்ப ஒரு அக்ரெசிவ் எதிர்கட்சியா இருந்திருந்தால் கொஞ்சம் இந்த மேல கீழைக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் மேல போயிட்டு நம்ம ஆப்போனன்ட் கீழே வந்திருக்கலாம். இது நம்ம செயல்படாத ஒரு காரணம் தான் நினைக்கிறேன். இப்போ கோயிங் ஃபார்வர்ட் அவங்க இன்னும் நல்லா செயல்படணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணும், மக்கள் பணியில இறங்கி வேலை செஞ்சால் மட்டுமே தான் சர்வே பண்ண முடியும். பாப்போம் என்ன ஆக போகுதுன்ட்டு. மேலே இருந்தவங்க கீழே வர்றதும், கீழே இருந்தவங்க மேலே போகிறதும் இயல்பான விஷயம்தான். எடப்பாடி அவர்கள் அதிமுகவுக்கு உச்சத்தில் இருந்தார். இப்போ அவரை கீழே இழுக்கிறதுக்கான சில சக்திகள், முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது.
பார்க்கலாம் எடப்பாடி என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளவுதான். கடந்த அவருடைய மூவ்ஸ் என்னைக்குமே நான் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா பார்க்கக்கூடிய ஒரு ஆள். பர்த்டே எதுமா என்ன டெசிஷன் எடுக்கிறாருன்னு பார்ப்போம். பாப்போம் பிரதர். ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.